கண்காட்சி பூங்காவிலிருந்து பெண் சிங்கம் ஒன்று தப்பித்துள்ளது. 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக வீட்டினுள்ளேயே இருக்குமாறு வனத்துறையினர் கூறியுள்ளனர். பொதுமக்கள் யாரேனும் அதை பார்த்தால் உடனடியாக வனத்துறையினரிடம் தகவல் தெரிவிக்குமாறு கூறியுள்ளனர். என்னது, சிங்கம் தப்பிச்சிருச்சா? அதுக்கு ஒழுங்கா கறி போட்டிருந்தா அது ஏன் தப்பிக்க போகுது? வெளியில வந்த சிங்கத்துக்கு நல்ல வேட்டை தான். எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. சார், எதுக்கு சார் இப்படி தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வெட்டியாக உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கலாம்ல. என்னடா ஆடு நினைதுன்னு ஓனா எழுத கதையா இருக்கு. என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஜூல இருந்து தப்பிச்ச சிங்கம் மாதிரி நீ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? என்னது, சிங்கம் தப்பிச்சிருச்சா? என்ன சார் சொல்றீங்க? அது பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட போகுது. ஏய், நானே பயத்துல உட்காந்துருக்க, நீ வேற என்ன பயமுறுத்துறியா? சார், இப்போ மட்டும் சிங்கம் வந்துச்சுன்னு வைங்க, என்னை பத்தியா கவலைப்படுவீங்க? தலை தெறிக்க ஓட மாட்டீங்க. ஏய், நான் அப்படியே ஓடினாலும் உன்னை சிங்கத்துக்கிட்ட இழுத்து விட்டுட்டு தான்டா ஓடுவேன். இழுத்து விடுவீங்க. அந்த சிங்கம் என்ன பார்த்துச்சுன்னா அதான் பயந்து ஓடும். ஏன்னா நாங்கெல்லாம் சிங்கத்துக்கே சிங்கம். ஜூ வேற ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு, எங்க தப்பிச்சுன்னு தெரியல. எங்கேயா போறாங்க சார்? ஒன்றும் இல்லை சார், ஜூவில் இருந்து சிங்கம் தப்பிச்சு போயிடுச்சுல. அது தப்பிச்சு போனாலும் போச்சு, கேட்ட சாத்து அதன் போல இதன் போலன்னு என் உசுரை வாங்குறாங்க சார். டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை தான் சார் பார்க்குறது? கேட்ட சாத்திட்டு வரேன் சார். போ சார், இந்நேரத்துக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. நீங்க செக்யூரிட்டி கேட்டெல்லாம் மூடிட்டா எப்படி போவீங்க? கிளம்புறதா இருந்தா இப்பயே கிளம்புங்க சார். ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருடா. நந்தினி மேடம் பத்தி உனக்கு தெரியாது. காவலுக்கு இருக்கிறப்ப நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, என் யூனிஃபார்மையே உருவிடுவாங்க. பேசாம படுத்து தூங்குடா. இதுக்கு மேல இந்த ஆள் அசைக்க முடியாது போல இருக்கே. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? சார், என்னப்பா? சேகருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இந்த கேப்ல நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க சார். என்னது, டீ குடிக்கிறதா? யோ, ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்ச விஷயம் தெரியாதா உனக்கு? டீ குடிக்க ஆசைப்பட்டு வெளியே போய் உசுர விட சொல்றியா? சார், நீங்க வெளியில எல்லாம் போக வேண்டாம் சார். ரிசப்ஷன்ல தான் டீ வச்சிருக்கேன், நீங்க போய் டீ குடிங்க. அதுக்குள்ளே இவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேன். அப்படியா? சரி, பாத்துக்கோ. சரிங்க சார். ஏய் சேகர். யார் சார் நீங்க? ஏய், ஜமீன் ஐயா லைன்ல இருக்காரு, பேசுறா. அவட ஐயாவா? ஆமாண்டா, பேசுறா. ஐயா. டேய், சொல்லுங்க ஐயா. நீ ஏன்டா இன்னும் அங்கிருந்து தப்பிச்சு போகாம இருக்க? எங்கேயா போறது? கான்ஸ்டேபிள் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய், நாளைக்கு காலையில் அந்த நந்தினி உன்னை மறுபடியும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றதா சொல்லிட்டு இருக்கா. ஐயா, அதை பத்திலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். டேய், நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அந்த நந்தினி ரொம்ப மோசமானவ. உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாடா. ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நேத்து என்கொயரி அப்ப பாட்டில உடைச்சு என் கழுத்துல வச்சுக்கிட்டேன். அந்த நந்தினி என் பக்கத்துல வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, என் கழுத்து அறுத்துட்டு செத்துருப்பேன். இன்னைக்கு நீங்க எனக்கு போனே பண்ணிருக்க முடியாது. அந்த நந்தினியோட வேலைலாம் என்கிட்ட ஒன்றும் நடக்காது. உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட வாங்க முடியாது. என்ன நம்புங்க ஐயா. சரிடா, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா நான் சொல்றத நீ செய். சொல்லுங்க ஐயா. இப்ப நிலவரம் சரியில்லை, அதனால நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. அதுக்கான வேலைய கம்பவுண்டர் பார்த்துப்பான். நீ கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் போயிடு. பிரச்சனை ஓஞ்சதும் நானே சொல்றேன், அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வா. சரிங்க ஐயா. சரிடா, வச்சுறேன். என்னடா அவடி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கான்ஸ்டபிள் இங்கேருந்து போக வச்சிடறேன். அந்த டைமில் நீ இங்கேருந்து தப்பிச்சிரு. நான் சொன்னபடி நடந்துக்க. சரிங்கண்ணா. என்னையா முடிச்சிட்டியா? அந்த முடிஞ்சிருச்சு சார்.
ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு. எச்சரிக்கையா இருங்க சார். ரவுடி பையன் எஸ்கேப் பண்ணலாம் ஆயிடுவான். வழி தெரியாம இருக்கிறதுக்கு ஊசி போடுறதா சொல்லி ஸ்லீப்பிங் ஊசியை போட்டிருக்கேன். இவனை இனி கவனமா காவல் காக்குறான்னு ராத்திரி உங்க தூக்கத்தை எடுத்துக்காம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க சார். பொறுக்கி போய சார் அவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தூக்கம் கடணுமா? வரேன் சார். சரி போ. இந்த குழவிய நான் புடிச்சு வைக்கல, அது பாஷையில பேசி இந்த குழவிய வர வச்ச. என்னது வர வச்சியா? அப்ப நீ கூப்பிட்டா இந்த மாதிரிலாம் வருமா? இது என்ன, நான் கூப்பிட்டா பாம்பு கூட வரும். வர வைக்கவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஆமா, இது மாதிரி நீ என்னென்ன வித்தெல்லாம் கத்து வச்சிருக்க? கைவசம் நிறைய இருக்கு. அது என்னன்னு போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. சரி, ரொம்ப நேரமா இந்த குழவி என்னோட உத்தரவுக்காக காத்திருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்பிடுறேன். ஆர்டரா? இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே பண்ணு. கோகிலா ரூமுக்கு போய் அவளை டார்ச்சர் பண்ணு. இவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம். நீ கோகிலா கிட்ட போ. இது இப்ப எங்க போகுது? கோகிலாவை பார்த்து நல்லா விசாரிக்க போயிருக்கு. அச்சோ, அப்ப கோகிலாம காலி. ஆமா, கோகிலா காலி தான். சரி வா, பின்னாடியே போலாம். வா, அட வா. நில்லு, நான் சொல்லும் போது போ. இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டது கேக்குதே. நான் தான் சொன்னேனே, அதோட பாஷை எனக்கு தெரியும்னு. கனகா, நான் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ற. எப்படி? குழவி பாஷையே புரியறப்ப உங்க பாஷை புரியாமலையா? என்னவோ போ. தேவையில்லாம இவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டோன்னு நினைக்கிறியா? அப்படிதான் நினைச்சேன் இது வரைக்கும். அது கூட நீ சொல்ற. சரி, நீ போய் உன்னோட ரூம்ல படு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க தானே வரணும். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு போயிட்டு? நீங்க நின்னா நடக்க போற சம்பவத்துக்கு உன்னையும் சந்தேகப்படுவாங்க. அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். எல்லாத்துக்கும் ஓகேனா இங்கே நில்லு. என்ன வேணா நடக்குமா? நடக்கும்போது பாரு, புரியும். ஐயோ, இன்னைக்கு கோகிலாமா ஒரு வழி ஆக்க போறா, அது மட்டும் தெரியுது. ஆக்கிருவோம். அது உள்ள போயிடுச்சு. கோகிலாமா உயிர் பிழைப்பாங்களா? சரி, நீ போ. சரி சரி.
இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா! ஏய், உன்னை நான் விட மாட்டேன். எங்க இருக்கியா நீ? தூங்கிட்டு இருக்கிறவங்க காதுல நொய்யு நொய்யின்னு காதுல வந்துட்டு உன்ன என்னது? என்ன சத்தம் அது? என்னங்க என்னங்க எந்திரிங்க. எதையோ போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க 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 போச்சு? துர்கா துர்கா, அடியே அடியே துர்கா, இது உன் வேலையா? என்ன கொத்துறதுக்கு குழவி அனுப்புறியாடி? இந்த குழவிய அடிச்சு நசுக்காம நான் விட மாட்டேன்டி. ஏய், என்னங்க வீட்டுக்குள்ள யாரோ டென்னிஸ் விளையாடுற மாதிரி இருக்கு. டென்னிஸ் விளையாண்டா பால் சவுண்ட்லாம் வரும். இது அப்படி தெரியலையே. ஏய் வீணா, யாரு இப்படி சத்தம் போடுறது? அதத்தான் நான் யாருன்னு கேட்டேன். என்னது? ஒண்ணும் இல்ல, வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். காவேரி, ஏய் காவேரி. என்னங்க? ஏய், வெளியில ஏதோ பாத்திரம் உருள்ற சவுண்ட் கேக்குதுடி. பாத்திரமா? தெரியல. வெளியில போயிட்டியா நீ? உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த வீட்ல நீ எந்த மூளைக்கு போனாலும் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். இதோ வரேன்.
டேய் நல்லாம வாடா. என்னடா மச்சான், ம் ரோட்ல யாரையுமே காணோம், தற்போதைய தயத்தில் ஒரு வெளியே ஒரு பயலையும் காணோம். என்னடா? அமைதியா வாடா. பெண் சிங்கம் டேய் தண்ணி அடிச்சா அனுபவிக்கணும்டா. என்ன ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்க? காட்டு. கொஞ்ச நேரம் சைலண்டா வாடா. என்னடா நியூஸ் பாக்குறியா? என்ன நியூஸ் பாக்குற? ஏண்டா நியூஸ் பாக்குற நேரமாடா இது? டேய் நீயே என்ன நியூஸ்னு பாரு. மிருக கண்காட்சி பூங்காவிலிருந்து பெண் சிங்கம் ஒன்று தப்பித்துள்ளது. 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக எல்லா சேனல்லையும் இதுதான்டா ஹாட் டாபிக். ஒருவேளை உண்மையா இருக்குமோ மச்சான்? நிஜமாவே சிங்கம் தப்பிச்சிருச்சு போலடா. அதான் ரோட்ல ஒரு பையிலையும் காணுமோ? பயத்துல போதையே இறங்கிடுச்சு. இன்னொரு கட்டிங் போட்டே ஆகணும்டா. வா பாருக்கே போலாம். ஏய் எங்க போற? பார் அப்பவே சாத்திட்டாங்க. எனக்கு ஒரு கட்டிங் வேணும்டா. பயப்படாத மச்சான், குடிகாரனுங்களை பார்த்தா அதுக்கு குழந்தை மாதிரி தெரியுமா. நம்மளையெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுடா. என்னது ஒண்ணும் பண்ணாதா? டேய் நாம மட்டும் அதுகிட்ட சிக்கணும், தலைய கவ்விட்டு போயிடும்டா. வாடா போயிடலாம். என்னது கவ்வுமா? கவ்வும் என் முன்னாடி மட்டும் அது வரட்டும்டா. இங்க டேய் ஒரே மிதி அப்படியே 10 குட்டிக்காரனும் போட்டு அதோ அங்க போய் விழுந்துரும், தெரியும்ல? என்ன மச்சான் பயமுறுத்துறியா? என் முன்னாடி 10 சிங்கம் வந்து நின்னாலும் நான் அப்படியே நிப்பேன்டா. சிங்கம் மாதிரி உருமுற. டேய் நான் எங்கடா உருமுன? டேய் நிஜமாவே ஏதோ உருமுன சத்தம் கேட்டுச்சுடா. என்னடா சத்தம் மட்டும் வருது? டேய் உருமுனது சிங்கமா கூட இருக்கலாம். வாடா ஓடிடலாம். டேய் அது என்னடா தூரத்துல? டேய் எதடா போட்டோ எடுத்துட்டு இருக்க? டேய் அங்க ஏதோ அசைற மாதிரி இருக்கே, அது என்னடா? ஒன்னும் பார்த்தா தெரியலையே. டேய் ரோட்டை கிராஸ் பண்ணது என்னடா அது? டேய் அது சிங்கம் தான்டா. ஓட ரெடி ஆயிருடா. டேய் உனக்கே ஓவரா இல்ல? சிங்கத்தை விட வேகமா ஓடி தப்பிச்சிருவியா? சிங்கத்தை விட வேகமா ஓட முடியாது. அப்புறம் எதுக்குடா இந்த பில்டப்? ஆனா உன்னை விட நான் வேகமா ஓடிடுவேன். மாட்டினா சிங்கத்துக்கிட்ட நீ தான் மாட்டுவ. நான் ஓடி. டேய் ஏய் கோகிலா, அத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை என்ன பண்றீங்க? ஏய் கோகிலா, இங்க பாருங்க. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய் கோகிலா, கனகா சொன்ன மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டா போல. இன்னைக்கு இவ பைத்தியமாக போறது உறுதிதான். அத்தை ஏய், வேணாம், கோகிலா. கொடுங்க. என்ன சொல்லுங்க? அம்மா கோகிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ?
சும்மா இருங்க. எங்க போச்சு அந்த குழவி? சொன்னா கேளுங்க. எங்க எங்க? என்ன கோகிலா, என்ன பாக்குற? அண்ணி அப்படியே இருங்க, அசையாம இருங்க. என்ன நீ? கோகிலா, என்ன செய்யற நீ? ஏய், கோகிலா, கோகிலா இரு. ஷோ, ஏய் கோகிலா. அம்மா, என்ன இவ இப்படி பண்றா? அப்படியே அசையாம இருங்க. ஏய் கோகிலா, ஓய். விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். ஏய், எங்க போச்சு? ஏய் கோகிலா, என்னாச்சு உனக்கு? எங்க எங்க? ஏமா அப்படி பண்ற? அம்மா, ஏய், அர்ஜுனே, வேண்டாம் கோகிலா. அசையாத அர்ஜுனே, கிட்ட வராதீங்க. அசையாத. அம்மா வேண்டாம். அத்தை, ஐயோ நிக்காத, போயிடு. ஏய், அர்ஜுன். ஏய், நீ எதுக்குடா அதுக்குள்ள போற? ஏய் கோகிலா, கோகிலா. ஏய், ஐயோ அம்மா, அவரை விட்டுருங்க. ஏங்க, ஐயோ கோகிலா, அர்ஜுனை ஏன் அடிக்கிற? ஐயோ என்ன? வேணாம் அத்தை. எங்க ஓடு? கோகிலா, பாவு, அர்ஜுனை விட்டுரு, அடிக்காத. அண்ணனை விட்டுருங்க. தெரியாம தான் ஏய், படிச்சிருக்கேன். அர்ஜுனே, அப்படியே இருடா. அத்தை வேணாம். அப்படியே இரு. அசையாத அர்ஜுனே. அத்தை, உன்னை. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, அவரை விட்டுருங்க. என்ன அசையாத? நில்லுடா. அண்ணே, சொல்லுங்கண்ணே. ஏய் கோகிலா, நிறுத்து. நில்லு. ஐயோ அம்மா. அப்படியே நில்லுடா. எங்க பாருங்க. ஐயோ ஏய், ஏங்க, ஐயோ ஓடுங்க. வாங்க. ஐயோ அத்தை வேணாம். அத்தை வேணாம். அத்தை வேணாம். ஏய் கோகிலா, தள்ளு தள்ளு தள்ளுங்கறல. பாவு, உங்க அண்ணிமா. அசையாத. அசையாத. அசையாத, நில்லு. கோகிலா. நில்லு. ஐயோ வேணாம் கோகிலா. கோகிலா ப்ளீஸ் கோகிலா. கோகிலா, அத்தை, நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? கோகிலா ப்ளீஸ் கோகிலா. கோகிலா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அண்ணே, அவளை நிப்பாட்ட சொல்லுங்க. கோகிலா வேண்டாம் கோகிலா. நான் என்ன பண்ணேன்? ஏய், ஐயோ. ஏய், ஐயோ. ஐயோ. அசையாத, நில்லுங்கறல. நில்லு நில்லு. அசையாத. அப்படியே நில்லு. இங்க இருமா, வாடு. கையில கட்ட வர வச்சிருக்காரு. எப்படிங்க? அண்ணே, சொன்னா கேளுங்க. நான் சொல்றேன்ல. அண்ணே, போடா. நீங்களும் வாங்க. ஏய், நீங்களும் போடா. வாங்க. இங்க வா. அப்படியே பிடிச்சுக்கோ. சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. நில்லு. அப்படியே இரு. ஏய், ஓடாத. ஐயோ, அடிச்சு பின்றாலே. கோகிலா, என்ன பாருமா. கோகிலா, ஏமா இப்படி பண்ற? இங்க இருக்கியா? இதோ வர. அம்மா, நான் உன் அண்ணம்மா. சொன்னா கேளுமா. அசையாத. ஐயோ, ஐயோ, அடிக்காதம்மா. ஏய் அர்ஜுன், நீ போடா. ஐயோ, அத்தை வேணாம் அத்தை. அடிக்காதம்மா. அசையாத. வலி தாங்க முடியலமா. ஏய், நான் உன் அண்ணம்மா. அசையாத. அண்ணம்மா. ஏய், இரு. ஒண்ணுலம்மா. ஒண்ணுலம்மா. கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா பண்ண போற? இரு, ஆமா, ஆமா. அப்படியே இரு. ஆமா. ஐயோ, என்ன அசையாதனே? அப்படியே இரு. அதான் அதான் அதான். அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. கோகிலா, அம்மா, சீக்கிரம் வா. போ. டேய் போடா. கோகிலா, நீ போ. அப்படியே இருண்ணே. போய் புடி அவளை. வேணாம்மா. புடி. அடிச்சா தாங்க மாட்டோம்மா. எங்க அது குழவி? எங்க போச்சு? எங்க எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு இரு. இரு இரு. இரு இரு. தேடுற நீ? ஐயோ, அம்மா. இங்க இருக்கியா? கோகிலா, எவ்வளவு தைரியம் இருக்கு?
ஐயோ அகிலா கோகிலா உங்க அண்ணிமா விட்டுமா இங்கமா இங்க மாமட்ட வா அடிக்கடி கோகிலா அடிக்கடமா இது மேல அடிச்சா அவ செத்துருவாமா அடிக்கடமா அம்மா சொல்லல அப்பா ஐயோ அப்பா என்ன பண்றீங்க? அது ஏன் சிரிச்சுட்டு இருக்க? போ. சரி அம்மா இங்க பாருங்க அத்தை என்ன ஆச்சு அத்தை என்ன ஆச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தை என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு யாரையும் அடிக்காதீங்க அத்தை 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 விடுங்க அத்தை நான் என்ன பண்ணேன் அத்தை என்ன ஆச்சு அத்தை என்னம்மா அத்தை கேக்குறேன்ல என்ன ஆச்சு அக்கா இதுக்கு மேல முடியாதுக்கா கோகிலாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுக்கா துர்காவை பைத்தியமாக்குறேன்னு இவ ஒரே நாள்ல பைத்தியம் ஆயிட்டா முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணுடா சரிமா அத்தை ஒண்ணு இல்ல அத்தை இங்க பாருங்க அத்தை மென்டல் ஹாஸ்பிடலா சீக்கிரம் வாங்க சார் என்ன தேடுறீங்க நீங்க ஐயோ வேண்டாம் ஐயோ அத்தை எங்க போச்சு அம்மா அத்தை சொன்னா கேளுங்க அதை கொடுங்க காணோம் வேண்டாம் அத்தை நிறுத்துங்க அத்தை ஐயோ ஐயோ அத்தை ஏய் அத்தை வேண்டாம் அம்மா வேண்டாம் இரு. அம்மா வேண்டாம் கோகிலா வேண்டாம் விடு. அம்மா வேண்டாம் அவளை விட்டு. அம்மா வேண்டாம் வீணா கோகிலா வேண்டாம். ஏய் வீணா இப்படி வா. கோகிலம்மா ஐயோ ஐயோ அம்மா கொலவையும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல நீ சும்மாரு ஏய் கையில இருக்கிறது கீழே போடுறி பைத்தியம் அடி உனக்கு பைத்தியக்காரச்சி அடச்சே கண்ணு முன்னாடியே சுத்துது பைத்தியம் மாதிரி நீதான் உளர்ற ஏய் நான் பைத்தியம் அடி பைத்தியம் இப்படி வா. சொன்னா கேளு. என்ன கோகிலா சொன்னா கேளு. ஏய் கோகிலா கோகிலா நிறுத்து. வேண்டாம். ஏய் சொல்றத கேளு கோகிலா. அத்தை அத்தை எல்லாரும் சொல்றாங்கல்ல கேளுங்க அத்தை இதோங்க விடமாட்டேன் உன்னை துர்காவை நாம தான் கொன்னோம் அப்பா அதுக்கான தண்டனை தான் நமக்கு கிடைக்குது விட மாட்டேன் உன்னை கொல்லாம விட மாட்டேன் விட மாட்டேன் அத்தை அத்தை கோகிலா அத்தை வேணாம் அதை கொடுங்க விட மாட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அத்தை சொன்னா கேளுங்க அத்தை அத்தை என்னாச்சு விடுங்க. உன்னை கொல்லாம விட போய் மாட்டேன் குடிங்க அவளை. கோகிலா வேண்டாம் அத்தை அத்தை எல்லாம் உன் வேலை தானே விட மாட்டேன்டி உன்னை என்னை இப்படி ஆக்கிட்டல விட மாட்டேன்டி உன்னை விட மாட்டேன்டி உன்னை. வாங்க கோகிலா விடுங்க. விடுங்க. யாரு? ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை கோகிலா சும்மா இரு ஏன் இப்படி எல்லாம் பண்ற கோகிலா விடுங்கங்கறல அம்மா அத்தை என்ன பண்றீங்க விடுங்க சொல்லு அத்தை வேணாம் என்ன இப்ப எதுக்கு அடிக்க வரீங்க நான் என்ன பண்ண ஏய் அத்தை ஏய் எனக்கு தெரியாதடி இதெல்லாம் உன் வேலை தானே நான் பைத்தியம் வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் மாய வேலை பாக்குறேன் உன்னை விட மாட்டேன் விடுங்கடா என்ன கோகிலா விடுங்க ஐயோ ஓடி போகல சொன்னா கேளுங்க அத்தை என்னன்னு ஏய், இவ சாதாரணமான ஆள் இல்லடா இவளை சும்மா விடக்கூடாதுடா என்ன விடுங்க யாரா இவங்களா எதுக்கு இங்க வந்திருக்காங்க அத்தை யார் இவங்களா
யாரா இவங்க? யாரு? இவங்கதான் பைத்தியம். எங்க யாராலையும் அடக்கவே முடியல. சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. அவதாண்டா பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. மருமகனே, ஒரு நிமிஷம். நான் பைத்தியம் இல்ல. இதோ இருமா, அதோ அங்க நிக்கிறாளே, அவதான் பைத்தியம். அவதான் பைத்தியம். நானா? இவங்க எதுக்காக என்ன சொல்றாங்க? பாவம், இவங்களுக்கு உண்மையிலே ஏதோ ஆயிடுச்சு போல. இவங்களை கூட்டிட்டு போங்களேன். இதுக்கு நீ கொண்டு போன கத்தியை வச்சு கோகில வயித்துல சொருகி இருக்கலாம். பைத்தியமாக்க வந்தவளை இப்படி பைத்தியமாக்கிட்டியே. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல? விட மாட்டேன். அண்ணே, ஐயோ அண்ணே, இல்லண்ணே அண்ணே. விடுங்க, நான் போகலாமா? என்ன விடுங்க. நான் பைத்தியம் இல்ல. அத்தை வேண்டாம். ஒண்ணு இல்ல அத்தை, இருங்க. நான் பைத்தியம் இல்ல. என்னை பைத்தியமாக்கிட்டேல. ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்டி. மருமகனே, நான் பைத்தியம் இல்லடா. அந்த துர்கா தாண்டா பைத்தியம். என்ன நம்புங்கடா. அவதாண்டா பைத்தியம். என்ன நம்புங்கடா. நான் பைத்தியம் இல்ல. இங்க பாருங்க, பைத்தியம் என்னைக்கு தான் ஒரு பைத்தியம்ன்றத ஒத்துட்டு இருக்கு. சும்மா விட மாட்டேன்டா. கூட்டிட்டு போங்க சீக்கிரம். எங்களால அடி தாங்க முடியாது. கூட்டிட்டு போங்க. நீங்க வேற அமைதியா இருங்க. ஐயோ கோகில் அம்மா, வாங்க, பாத்து கூட்டிட்டு போங்க. வேலை கால் பண்ணி சொன்னதும் ஹாஸ்பிட்டல் இருந்து உடனே ஆளுங்க வந்துட்டாங்க. இல்லைன்னா எல்லாரையும் அடிச்சு கொன்னு இருப்பாங்க. சத்யக்கா, காலையில ஏதோ ஒரு நோய் பேர் சொன்னீங்கல்ல, கோகில் அம்மாக்கு அந்த நோய் தான் வந்திருக்கு போல. அப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். நான் சொல்றப்ப யாருக்குமே சீரியஸாவே தெரியல. இப்ப தெரிஞ்சு போச்சா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களே வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் கோகில் அம்மா. கோகில் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சின்னையா கவலைப்பட்டுட்டே போறாரு. பெரியயா, கோகில் அம்மா சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், உங்களுக்கு காலையில ஒரு நல்ல செய்தி வரும். எதையும் மனசுல வச்சு குழப்பிக்காதீங்க. நல்ல செய்தியா? இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே 4 நாள் ஆகும். அதுக்குள்ள அடுத்ததா? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இதுக்கப்புறம் நடுராத்திரியில ஒண்ணு நடக்க போகுது. அதுதான் கோபுர கலசம். எல்லாத்துக்கும் மேல உச்சத்தின் உச்சமா இருக்க போகுது.
ச்சே வோல்டேஜ் வேறு ட்ராப் ஆயிடுச்சே. அடிக்கடி இந்த ஏரியாவில் இதே தொல்லையாக போச்சு. ஏன் லைட் விட்டு விட்டு எரியுது? செக்யூரிட்டி செக்யூரிட்டி வர மேடம். செக்யூரிட்டி சொல்லுங்க மேடம். ஏன்பா ஜெனரேட்டர் கனெக்ஷன்ல சரியா இருக்கா? எல்லா லைட்டும் விட்டு விட்டு எரியுது. இமிடியேட்டா சரி பண்ணுங்க போங்க. பாக்குறேன் மேடம். கம்பவுண்டர் சொன்ன மாதிரி நாம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட வேண்டியதுதான். சூப்பர். தப்பிக்க வசதியா ஐயாவே ஆளை வச்சு கரண்டை கட் பண்ணிட்டாரு. இதுதான் இங்கேருந்து தப்பிக்க சரியான டைம். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இந்த ஏரியாவில் ஒரே தொல்லையாகி போச்சு. எப்போ கரண்டை கட் பண்ணலாம், எப்போ விடுறானே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று நமக்கு தான் தலைவலியாக இருக்கு. டென்ஷன் படுத்துறாங்கப்பா. ஒரு நிமிஷம் உட்கார முடியல. எங்கே இருக்கு அந்த அப்பா வந்துருச்சு. அப்பா தொல்லை விட்டுச்சு. என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த வாட்ச்மேன் என்னதான் ஜெனரேட்டர் சரி பண்ணானோ, ஒரு இடத்துல லைட் எரியுது, ஒரு இடத்துல லைட் ஆஃப் ஆகி கிடக்குது. ஜெனரேட்டர் லைனை சரி பண்ண இவ்வளோ நேரமா? வர வர இந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே சரியில்லை. எப்படியும் ஆவடி ஐயா சொன்ன மாதிரி அந்த ரவுடி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். சரி, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். சிங்கம்! ஐயோ சிங்கம்! அகிலா, இந்நேரத்துல யாரு மணி அடிச்சிட்டு இருக்கா? தெரியலையேங்க. இன்னைக்கு தூக்கமும் போச்சு. இருங்க, நான் போய் பாக்குறேன். இரு, நானும் வரேன். வீணா, யாரு பெல் அடிக்கிறா? வீணா தெரியல. என்ன இன்னும் ஒன்னுத்தையும் காணுமேன்னு நினைச்சேன். இது அடிச்சிட்டாளா? என்ன வளர்ற? வா போலாம். யாருன்னு பார்க்கலாம், வா போலாம். ஏய், என்னங்க? யாருடி இந்த நேரத்துல மணி அடிச்சுக்கிட்டு இருக்கா? தெரியலங்க, வாங்க போய் பார்க்கலாம். வா. அதுக்குள்ளேயும் பொழுது விடிஞ்சிருச்சா? ஏங்க, பொழுதெல்லாம் விடியல. யாரோ பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க. பெல் அடிக்கிறாங்களா? நடு ராத்திரில யாரு? தெரியல. நடு ராத்திரில யாரு? யார் அது? எங்க இருந்து மணி சத்தம் வருது? பூஜை ரூம்ல இருந்து தாங்க வருது.
எல்லாரும் இங்கதான் இருக்கோம். கதவு மூடிக்கிட்டு யார் மணி அடிக்கிறாங்க? வேற யாரு? கனகாவா தான் இருக்கும். என்னது கனகாவா? அது யாரு வீணா? இல்ல இல்ல, துர்காவா இருக்கும்னு சொன்னேன். துர்கா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன இந்த நேரத்துல மணி சத்தம் கேக்குது? இந்த நேரத்துல எதுக்கு மணி அடிச்சுக்கிட்டு இருக்கா? அவ அடிக்கிறது சாதா மணி இல்ல, சாவு மணி. யாருக்கோ ஸ்கெட்ச் போட்டுட்டான்னு நினைக்கிறேன். என்னப்பா இது சத்தம்? எல்லாம் துர்காவோட வேலைடா. பூஜை ரூம்ல இருந்து தான் சத்தம் வருது. வாங்க. என்னையாச்சு? என்னையா கத்திட்டு வர? சார் 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 சிங்கம் உள்ள போ சார். ஹாஸ்பிட்டல்ல சிங்கமா? யோ என்னையா வளர்ற? இருட்டுல ஏதாவது பார்த்து வளராதியா? சார் இல்ல சார், என்ன நம்புங்க சார். இப்பதான் சார் பார்த்தேன். சார் சார் சிங்கத்தை பார்த்தேன் சார். சார் சிங்கம் நீயும் பார்த்த தானே? ஆமா சார், அந்த பக்கம் போச்சு சார். என்னையா பார்த்த? இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு உங்களால ஒரே ரோதனையா இருக்கு. சார் சார் நான் சிங்கத்தை பார்த்தேன் சார். இது உள்ளதான் சார் போச்சு. அதான் சார் எச்சரிக்கப்படலாம் வந்தேன் சார். யோ என்னையா இந்த ஆள் மாதிரி நீயும் வளர்ற? சார் சத்தியமா வந்துச்சு சார். நான் என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த பக்கம் போச்சு சார். அநேகமா மேல் மாடிக்கு தான் சார் போயிருக்கோம். என்னது மாடிக்கா? யோ அந்த ரவுடி பையன் மேலதான் இருக்கான். ஆமா சார். சார் கரண்ட் கட்டாய வரதுனால அந்த ரவுடி தப்பிச்சிட போறான் சார். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிட்டான், அவ்வளவுதான் சார். என்னது ரவுடி தப்பிச்சிருவானா? என்னையா சொல்ற? நீதான் என் மயக்க ஊசி போட்ட. அவன் மயக்கத்துல தானே இருப்பான், எப்படியா தப்பிப்பான்? சார் உங்களை ஏமாத்துறதுக்காக நான் மயக்க ஊசி போய் சொன்னேன் சார். என்னது போய் சொன்னியா? சரி அதை விடு, வாயா எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் சார். வா 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 வாயா. சிங்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படி சிங்கம்? ஐயோ என்னாச்சு? ஏய் நீ வேற. நீங்களும் பாத்தீங்களா டாக்டர்? ஆமா. ஐயோ டாக்டர், ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்குமோ? ஏய் சுமாரு நீ வேற. சரி சரி. இந்த நேரத்துல பேய் கூட நல்லா தூங்கும். ஆனா இவ நம்மள தூங்க விடாம அட்டுழியம் பண்றா. துர்கா ஹலோ ஹலோ எல்லாரும் கேட்டுக்கங்க, நம்ம ஆஸ்பத்திரியில சிங்கம் வந்துருச்சு. எல்லாரும் கதவை சாத்திக்கங்க, யாரும் வெளியில வந்துடாதீங்க. தலையா நீ சொல்றது யாருக்கு புரியாதியா? ஹலோ ஹலோ நம்ம சிட்டி ஜூல இருந்து சிங்கம் ஒண்ணு தப்பிச்சிருச்சு. அது நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கு. எல்லாரும் அவங்க ரூமுக்கு கதவை சாத்திக்கோங்க. யாரும் எதுக்காகவும் வெளியே வராதீங்க. நாங்க சொல்ற வரைக்கும் யாரும் நடமாட கூடாது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சிங்கம் போங்கப்பா.
ஓடு ஓடு ஐயோ சிங்கம் வருதியா ஐயோ ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க காப்பாத்துங்க 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 ஐயோ இந்த பக்கம் தான் வருது ஓடு 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 சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. ரூமுக்குள்ள போதுங்க கதவை சாத்திக்கங்க எல்லாரும் கதவை சாத்திக்கங்க துர்கா துர்கா இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ காப்பாத்துங்க கதவை தரங்க கதவை தரங்க காப்பாத்துங்க 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 என்ன காப்பாத்துங்க என்ன விட்டு என்ன விட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு விட்டு என்ன விட்டு ஓ இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது சின்னையா என்ன கேட்டீங்க? இப்ப மணி 12ஆவது. தூங்குற நேரத்துல மணி அடிச்சு எல்லாரையும் எழுப்பி விட்டுருக்க நீ. இது உனக்கே நியாயமா இருக்கா? கேளு, நல்லா கேளு. நாங்க நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சின்னையா, நம்ம குடும்பத்துக்காக ஒரு முக்கியமான பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பூஜை? என்ன பூஜை? 2 நாள் நான் பண்ண போறேன். கேதார கௌரி பூஜைக்காக முதல் நாள் பூஜை தான் இது. சாமிங்கெல்லாம் அந்தி மயங்கி நடு ஜாமத்துல ஊசி நுனியில தவம் இருக்கிற இந்த நேரத்துல தான் இந்த பூஜையை செய்யணுமா. அதனாலதான் இந்த அர்த்த ராத்திரியில இந்த பூஜையை நான் பண்ணிட்டு இருக்கேன். கேதார கௌரி பூஜையா? இப்ப எதுக்காக இந்த டைம்ல இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நாளாவே நம்ம ஜமீன்ல கெட்ட கெட்ட சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம எப்பவுமே நம்ம வீட்ல நல்லதே நடக்கணும். வீடு சுபிக்ஷமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை பண்றேன். இந்த பூஜைக்கு அப்புறம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சின்னையா.
கேதார கௌரி பூஜையில சேதாரம் ஆக போறது யாருன்னு தெரியலையே. வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம வீட்ல கெட்ட விஷயமா? நீ இப்ப எதை சொல்ற? அத்தைங்க 2 பேரும் ஏதோ ஆவி மாதிரி ஒரே நேரத்துல ஒரே மாதிரி உருவத்தை பார்த்து பயந்துருக்காங்க. நடு ஜாமத்துல திருடன் வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறான். விருந்தாளியா வந்த கோகிலாமா ஒரே நாள்ல பைத்தியம் புடிச்சு மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பூஜையை பண்றேன். கேதார பூஜை கீதார பூஜைன்னு என்ன கதை விட்டுட்டு இருக்க நீ? ஐயோ, தப்பு தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்ணத்துல போட்டுக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல, துஷ்ட சக்திகளை அழிக்க ஊசி நுனி மேல நின்னு தவம் பண்ற அந்த அஷ்ட துர்க்கைகளை வேண்டி வரவைக்கிற பூஜை தான் இது. சக்தி வாய்ந்த பூஜை இது. இத தப்பா பேசினவங்க அப்படி பேசுறவங்களோட ஆயுள் ரேகை அழிஞ்சிருமா? முன்னொரு காலத்துல ஒரு தவசியோட பொண்டாட்டி இத நம்பாம இப்படிதான் சொன்னா. உடனே அவ ரத்தமா வாந்தி எடுத்து செத்துட்டாளாம். தப்பா சொல்லிடாதீங்க, கண்ணத்துல போட்டுக்கோங்க. ஏய், இந்த கதையெல்லாம் யார்கிட்ட விடுற? அப்ப சரி, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. எனக்கு என்ன, நாளைக்கு நீங்க ரத்த வாந்தி எடுத்தா என்ன குத்தம் சொல்லக்கூடாது. ஐயோ, சும்மா இருடி. ஐயோ துர்கா, சாமிக்கு செய்யற பூஜை அது எந்த பூஜையா இருந்தாலும் நல்ல விஷயம் தானே. எனக்கா சொல்றீங்க? அட்ரா சக்க, காவேரி ஒரே செகண்ட்ல அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாளே. கனகா, வேற ஆட்டம் தான் ஆடுற. பயம் வருதுல்ல, அதான் இந்த பூஜைக்கான சக்தியே. துர்கா, இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? தேவி பாகவதத்தை எடுத்து படிச்சிட்டு இருந்தேன். வீட்ல கெட்ட விஷயங்கள் நடந்து கேதார கௌரி பூஜை நடத்தினா உடனே நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும்னு அதுலதான் போட்டிருந்துச்சு. அதான் யார்கிட்டயும் அனுமதி கூட கேட்காம நான் இந்த பூஜை ஆரம்பிச்சிட்டேன். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் பூஜை பண்ணுனா யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? அந்த தைரியம் தான். அதுக்காக இப்படியா நட்ட நடு ராத்திரியில மணி அடிச்சு எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிற? இந்த பூஜையை பண்ணாம விட்டு நாம நிரந்தரமா தூங்கிட்டா? துர்கா, இப்பதானே சொன்னேன் இந்த பூஜையை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு. அதனாலதான் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொன்னேன். கணத்துல போட்டுக்கோங்க. அப்புறம் தேவி பாகவதத்துல இன்னொரு விஷயமும் போட்டிருந்துச்சு. இந்த பூஜையில கலந்துக்கிட்டு மனமுருகி வேண்டிக்கிட்டா அடுத்த நாளே நம்ம வேண்டது மாதிரி நடந்துருமா. அப்படியா? என்ன மாதிரி வேண்டணும்? அங்க வாழை இலை இருக்குல்ல, அதுல இருக்கிற பச்சரிசிய கையில எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆசைப்படுறத மனசுல வேண்டிக்கணும். அத 3 தடவை சொல்லி கையில இருக்கிற அரிசிய அந்த செம்புக்குள்ள போடணும். அப்படி போட்டா நீங்க நினைச்சது தானா நடந்துரும். வேண்டிக்கிறீங்களா? என்ன நீங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை தானே வேண்டிக்கிறீங்க, அப்படிதானே? நம்ம குடும்பத்துக்கு யாரு கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்க ஒழிஞ்சிரணும்னு தானே வேண்டுவீங்க. என்ன வேண்டிக்கிறீங்களா? அப்படி வேண்டிக்கிட்டா நல்லது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். வாங்க வந்து வேண்டிக்கோங்க.
முதல்ல இந்த வேண்டுதலை முடிச்சிடுங்க. அதுக்கான இன்னொரு பலனும் இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன். பெரியய்யா, நீங்க தான் மூத்தவரு. முதல் வேண்டுதலை நீங்க தொடங்கி வைங்க. சரிம்மா. துர்கா சாகணும், துர்கா சாகணும், இந்த துர்கா செத்து ஒழியணும். மீனாக்கா, வந்து வேண்டிக்கோங்க. வீணா, எப்படியாவது இந்த கனகா ஓடி போனா போதும். ஏ துர்கா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம். வேண்டுதலை முடிங்க. இதோட இன்னொரு பலன் சொல்றேன்னு சொன்னியே, அது என்ன? இந்த ஜமீனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க, தெரியாத எதிரிங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளா நம்ம ஜமீன்ல கெட்ட விஷயங்களா நடக்குது. அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். நம்ம ஜமீன்ல இருக்கிறவங்க அழிஞ்சு போயிடணும்னு யாரும் நினைக்கிறாங்களோ என்னமோ. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா அழிஞ்சு போகத்தான் இந்த பூஜை பண்ண. கெட்டவங்க அழியணும்னு வேண்ட நாம முதல்ல நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் நம்மளோட வேண்டுதல் பலிக்கும். நாமளே கெட்டவங்களா இருந்து மத்தவங்க அழியணும்னு வேண்டுனா அந்த வேண்டுதல் நமக்கே திரும்பிடும். அடி பாவி, இத நீ முதல்லயே சொல்லிருக்கணும்ல. ஆமா, இதையே நீ முன்னாடியே சொல்லல. ஏன் நீங்களாம் கெட்டவங்களா என்ன? அப்போ யார் அழியணும்னு வேண்டுனீங்க? அது உங்களுக்கே திரும்பிடும். நாம துர்கா சாகணும் சாகணும்னு நினைச்சோம். இப்ப அது நமக்கே திரும்பணும்னு சொல்றாளே, ஒருவேளை திரும்பிருமோ? அர்த்த ராத்திரி நடுஜாமத்துல மணி அடிச்சு எழுப்பிட்டு இப்படி அட்டகாசம் பண்றியா நீயே? ஏ துர்கா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? இந்த பூஜை பண்ணா நம்ம குடும்பத்துக்கு நல்லதா? ஆமாக்கா, அவ்வளோ சக்தி வாய்ந்த பூஜை. இதோட பலன் என்னன்னு பொழுது விடியும் போதே தெரிஞ்சிரும் பாருங்க. அதுக்கு அறிகுறியா அந்த பச்சை அரிசி எல்லாம் நிறம் மாறி சிவப்பரிசியா காட்டும். நம்ம குடும்பத்துக்கு யாராவது கெடுதல் பண்ணிருந்தா சிங்க வாகினி ரத்தக்காவு வாங்கிட்டான்னு தெரிஞ்சுக்கலாம்.
துர்கா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நாங்க போலாம் தானே? முடிஞ்சிருச்சு பெரியய்யா, நீங்க போய் தூங்குங்க. காலையில அரிசி சிவப்பா மாறுதான்னு பாப்போம். அதான் பூசாரி சொல்லிட்டாங்கல்ல, போங்க எல்லாரும் போய் தூங்க. வா சத்யா. போலாம். என்ன கனகா, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா தூங்கல. எதுக்கு இப்படி வச்சு செய்யற? ஏன்னு உனக்கு தெரியாதா? அப்பாவி பொண்ணான துர்காவை அடிச்சு கல்லுல கட்டி குளத்துல தூக்கி போட்டீங்கல்ல, அதுக்காக தான். விடிஞ்சதும் பாரு. விடிஞ்ச பிறகா? அப்ப கூட்டத்துல ஒரு காவா? போடி. ஏய் போடி. ஐயோ! சிங்கம் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த ரவுடி பையல தனித்தனியா பிச்சு வீசிட்டு போயிடுச்சே. தலை தனியா முட்டை தனியா இருக்குதே. நான் கூப்பிடுறேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சின்னையா, சத்யகா, பெரியய்யா, எல்லாரும் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. அகிலா, பொழுது விடியாமையே ஏன் இவ இந்த கத்து கத்துறா? என்னாச்சு இவளுக்கு? தெரியலங்க, ஏன் அப்படி கத்துறான்னு. வாங்க போய் பார்க்கலாம். துர்கா கத்துறால. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அவ? சரி வாங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. ஒரு மணி நேரம் எல்லாரையும் நிம்மதியா விடுறாளா? பண்ணது ஒரு கொலை, ஆனா எல்லாரையும் கொலையா கொன்னு எடுத்துக்கிட்டு இருக்கா. வீணா, துர்கா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இரண்டு தெரியல, வா பார்க்கலாம். போணுமா? வா. இவளுக்கு என்னடி ஆச்சு? காலங்கத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? தெரியல, வாங்க போய் பாப்போம். எல்லாரும் வாங்க. என்ன துர்கா, என்ன? இருங்க இருங்க. ஏய் துர்கா, என்னாச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சு? ஏ துர்கா, விடிஞ்சு விடியாததுமா எதுக்கு இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்க? நான் ராத்திரியே சொன்னல, அப்ப யாரும் நம்பல. இப்ப பாருங்க. என்ன துர்கா, என்ன சொல்ல வர இப்போ? நந்தினி மேடம் கால் பண்றாங்க. நந்தினியா? அவங்க ஏன் கூப்பிடுறாங்க? தெரியலையே பெரியப்பா. ஒருவேளை அந்த ரவுடி ஏதாவது வாக்குமூலம் கொடுத்திருப்பானோ? இவ பார்வையே சரியில்லையே. நந்தினி கிட்ட இருந்து ஏதோ அதிர்ச்சியான தகவல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேளு. ஹலோ, குட் மார்னிங் மேம். மார்னிங் அசோக். என்ன மேம் இவ்வளோ ஏர்லியராக கால் பண்ணியிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் அசோக் நான் சொல்ல போறது. உங்க குடும்பத்துக்கு குட் நியூஸா இல்ல பேட் நியூஸான்லாம் தெரியல. மேடம், அந்த திருடனை பத்தின ஏதாவது விஷயமா? ஆமா, ஆனா அத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அசோக், நீங்க தனியா தானே இருக்கீங்க? இல்லை மேம், எல்லாரும் ஹாலில் ஒன்றா தான் இருக்கோம். அசோக், நீங்க கொஞ்சம் தனியா வரீங்களா?
ஒரு நிமிஷம் மேம். மேம் லைன்லேயே இருங்க. இப்போ சொல்லுங்க மேம். என்ன சொல்றீங்க மேம்? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. ஆமா அசோக், எனக்கும் தான் நம்ப முடியல. ஆனா நான் ஸ்பாட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இவ எங்க போறா? அசோக், என்னாச்சு? என்னாச்சு அசோக்? நந்தினி என்ன சொன்னாங்க? பெரியப்பா, அது வந்து பெரியய்யா ஒரு நிமிஷம். பெரியா, உங்க போனு ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க கவனம் பூரா சின்னையா மேலே இருந்துச்சா? நீங்க கவனிக்கல, அதான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம். ஐயா, கம்பவுண்டர் பேசுறேங்க ஐயா. சொல்றா. ஐயா, இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுங்கய்யா. என்னடா சொல்ற? என்னங்க, என்னாச்சுங்க? யாரு ஃபோன் பண்ணா? ஏன் உங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அகிலா. அது ஒரு டெண்டர் விஷயம். நான் அப்புறமா சொல்றேன். வா. துர்கா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்ன விஷயம்? அது எப்படிங்க சொல்றது? நீங்களே வந்து பாருங்க. என்ன? பூஜை ரூமுக்கு வாங்க. வாங்க வீணா, போ. வாங்க. நைட்டு நான் சொல்லும் போது நீங்க யாருமே நம்பலல. இப்ப பாருங்க. பாத்தீங்களா? பச்சரிசி எல்லாம் சிவப்பரிசியா மாறிடுச்சு. இவளே எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. பயங்கர கேடிடி நீ.
நான் எதுக்காக நட்ட நடு ராத்திரியில பூஜை பண்ணனு இப்ப புரியுதா? இந்த ஜமீனுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிற அவ்வளோ எதிரிங்க இருக்காங்க. இனிமே அந்த எதிரிங்க ஒவ்வொருத்தரா அழிய போறாங்க. நீங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் பலிக்க போகுது. அதோட அறிகுறியாதான் நான் கும்பிடுற மாசாணி அம்மா இருக்கா. கும்பத்துல போட்ட பச்சரிசிய சிவப்பரிசிய மாத்தி இருக்கா. அவங்கள ரத்த காவு வாங்கிருவா. அசோக், நந்தினி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? பெரியப்பா ஒரு நிமிஷம் வாங்க. பெரியப்பா பாருங்க. நேற்று இரவு மிருக கண்காட்சி சரணாலயத்திலிருந்து தப்பித்த சிங்கம் நடு இரவில் அரசு மருத்துவமனையில் புகுந்து அட்டகாசம். நேற்றிரவு விலங்குகள் சரணாலயத்திலிருந்து தப்பித்து சென்ற அக்னி என்ற சிங்கம் சரணாலயத்தை ஒட்டி இருந்த அரசு மருத்துவமனைக்குள் புகுந்தது. அந்த மருத்துவமனையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதி செய்யப்பட்டிருந்த ரவுடி மட்டை சேகர் என்கிற பட்டினப்பாக்கம் சேகரை அக்னி என்ற சிங்கம் ஒரு தெரியாமல் கடித்து குதறியது. தலை தவிர மற்ற உடல் பாகங்கள் அனைத்தும் சிதைந்த நிலையில் மட்டை சேகர் உயிரிழந்தார் என்பதை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அசோக், இவன் நம்ம வீட்ல நடுராத்திரியில திருட வந்தவன் தானே? என்ன ஒரு கோரமான சாவு. நந்தினி மேடம் இதுதான் போன்ல சொன்னாங்க. சரணாலயத்துல இருந்து தப்பிச்சு வந்த சிங்கம் தான் ரவுடி சேகரை அடிச்சு கொண்டு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹாஸ்பிட்டல் வராண்டாவில இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதுல அங்க சிங்கம் கிராஸ் பண்ணி போனது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்த பல பேர் சிங்கத்தை நேர்ல பாத்திருக்காங்க. சிங்க வாகினி அம்மன் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணவன காவு வாங்கிடும்னு சொன்னல. நான் பண்ண முதல் நாளே கேதாரி பூஜைக்கு இப்படி ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இந்த பூஜையை முழுசா பண்ணி முடிச்சுட்டா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நடக்கிறவங்க அத்தனை பேரும் அழிஞ்சிருவாங்க. சிங்க வாகினி சும்மா விடுவாளா என்ன? தன்னோட வாகனமான சிங்கத்தை வச்சு கொன்னுட்டால. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அடி பாவி, அவனை நீயே கொன்னுட்டு அந்த பழிய சிங்கத்து மேல போடுறியா? துர்கா பண்ண பூஜையில சிங்கம் வந்து அவனை கொன்னுடுச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா டிவியில நந்தினி மேடம் அப்படிதானே பேட்டி கொடுத்தாங்க. சிங்கம் வந்ததை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவிலையும் பதிவாயிருக்கு. துர்கா பண்ண பூஜையால சிங்கம் வந்து அவனை கொன்னதான்ற அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்ப போக வேண்டாம். ஆனா சிங்கம் வந்து அவனை கொன்னு இருக்குன்றது நிஜம். அதோட நந்தினி மேடம் அந்த மட்ட சேகர் நம்ம வீட்டுக்கு திருட வரல, வேற ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கான்னு ரொம்ப கான்பிடண்டா சொன்னாங்க. ஆனா அவன் அந்த உண்மையை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த உண்மை வெளி வராமலே அவன் செத்துட்டான். டேய் அசோக், ஆனா அவன் இங்க நகைகளோட தான் கட்டி போட்டு கிடந்தான். பெரியப்பா, போன்ல நந்தினி மேடம் என்கிட்ட சொன்ன 2 விஷயத்த நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லல. என்ன சொன்னாங்க? ஒண்ணு, அவன் திருடின நகையில அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இல்லையா. அசோக், நகைய அவன் தானே திருடினா, அவன் கைரேகை இல்லாம எப்படி இருக்கும்? ஆனா கைரேகை பதியலன்னு சொல்றாங்களே.
அதனால அவன் அன்னைக்கு நகையை திருட வரலன்னு நந்தினி மேடம் அடிச்சு சொல்றாங்க. ஆனா துர்கா அப்படித்தானப்பா சொன்னா. நகையை திருடிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தவன தான் நான் பிடிச்சு கட்டி போட்டேன். ஒருவேளை நகை திருடினப்ப கையில கிளவுஸ் போட்டிருந்தானோ என்னமோ. இல்ல, அவன் வந்ததுல ஏதோ ஒரு மர்மம் தான் இருக்கு. அது சரி, நந்தினி இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அது என்ன? அசோக், எனக்கே பதட்டமா இருக்கு. என்ன சொன்னாங்கன்னு சொல்ல. ரவுடி சேகரை கடிச்சு கொன்னது என்னவோ சிங்கம் தான். ஆனா 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 என்ன மேடம்? நான் மீடியா கிட்டேயே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சொல்லுங்க மேடம். என்ன அர்த்தம் அசோக்? அப்படின்னா சிங்கம் வேஷத்துல வந்து அவனை கொன்னுட்டு செவுத்துல ஆரம்பம்னு எழுதிட்டு போயிட்டாங்களா? இல்ல நீ, ஆனா நெஜ சிங்கம் வந்த மாதிரி தான் சிசிடிவில பதிவாயிருக்கு. ஆளுங்களும் எல்லாரும் பார்த்திருக்காங்களே. டேய், அப்ப ஆரம்பம்னு யார் எழுதிருப்பா? அதுதானே ஒண்ணுமே தெரியல. அதோட எழுதினவங்க ஆரம்பம்னு யாருக்கு சொல்றாங்க? அப்படின்னா இந்த மாதிரி கொலைங்க நிறைய நடக்க போதா? ஒரு திருடனுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்ப அவன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து உண்டு பண்ணதான் வந்திருக்கான். அதனாலதான் அவன் இவ்ளோ கோரமா செத்துருக்கான். இது பத்தி நந்தினி மேடம் கிட்ட இன்னும் நான் பேசினேன். நானே ரொம்ப பயங்கர குழப்பத்துல இருக்கேன். சிங்கம் சேகரை கடிச்சு கொண்டது சரி, ஆனா செவத்துல சிங்கம் நகத்துல எழுதின மாதிரி ஆரம்பம்னு எழுதினது யாரா இருக்கும்? மேடம், இப்படி இப்படி யோசிச்சு பார்க்கலாம்ல. சிங்கம் கொன்னது யதார்த்தமா நடந்த சம்பவமா இருக்கலாம். ஆனா அத தனக்கு சாதகமா பயன்படுத்தி யாருக்கோ உணர்த்துறதுக்காக ஆரம்பம்னு எழுதிட்டு போயிருக்கலாம்ல. எஸ், அதே சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு. ஆனா அப்படியாவது வந்தாங்களான்னு சிசிடிவியை செக் பண்ணேன். சிங்கம் போன பின்னாடி கான்ஸ்டபிளும் கூட 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அவங்க தான் அதை முதல்ல பார்த்திருக்காங்க. சிங்கம் போன அடுத்த செகண்ட் கான்ஸ்டபிளும் அப்பவே செவத்துல ஆரம்பம்னு எழுதியிருந்தத அவரு பார்த்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பம் வருங்கிறதுக்காக நான் அதை பத்தி மீடியா கிட்ட மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சிங்கம் வேஷத்துல யாரோ வந்து சேகரை கொன்னுட்டு செவத்துல அப்படி எழுதிருக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்தது சிங்கம் தான். அப்படின்னா என்ன என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க மேடம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு. ஒரு மித் மாதிரி. மித்தா? எல்லாரும் எப்பவாவது நம்புறீங்களா? சிங்க வாகினி அம்மன் கனக துர்கா தான் தன்னோட வாகனமான சிங்கத்தை ஏவி அவனை கொன்னுட்டு ஆரம்பம்னு செவுத்துல எழுதிருக்கு. உண்மையிலேயே சேகர் திருட வரல. அவனுக்கே ஆத்தா இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்கானா? அதுக்கு காரணம் அவன் இந்த குடும்பத்துக்கு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணிருக்கணும்.
பாதகத்தை உண்டு பண்ணிருப்பானா இல்ல அன்னைக்கு உண்டு பண்ண வந்திருப்பானா அது யாருக்கு தெரியும்க்கா? அம்மனுக்கு தான் வெளிச்சம். இல்ல இங்க இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். பெரியயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியும்? அந்த திருநாள் தான் நான் அன்னைக்கு தவிர வேற எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. காவிரியத்த உங்களுக்கு ஏய், என்னையே நீ கேக்குற? நான் வீட்ல இருப்பேன், இல்லனா கோவிலுக்கு போவேன். ஒரு திருட்டு பையன் எதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நம்ம வீணாக்காவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஹே துர்கா, என்ன தேவையில்லாம என்ன இழுத்து விடுற? அவனெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் சொன்னதுதான் சரி. அவன் யாரு? அவன் இந்த குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணா? அது எப்படி துர்கா? அவன் கண்டிப்பா ஒரு கெடுதலை பண்ணிருப்பான்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? ஒரு யூகத்துல தான் சொல்றேன் சின்னையா. ஏன்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடி யாருமே தண்டனை கொடுக்க மாட்டாங்களே. மனுஷனே கொடுக்காதப்ப ஆத்தா எப்படி கொடுப்பா? துர்கா, அம்மன் தான் தண்டனை கொடுத்திருப்பான்னு முடிவே பண்ணிட்டியா? நந்தினி மேடம் சின்னையா கிட்ட மித்தனை ஏதோ சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனா கொல்ல வந்தது சிங்கம்னா அது போனதும் போலீஸ் போய் பார்த்தப்ப ஆரம்பம்னு எழுதிருக்கு. அப்போ சிங்கம் தானே எழுதிருக்க முடியும். ஆனா ஒரு சாதாரண சிங்கம்னால எப்படி எழுத முடியும்? சிங்க வாகினி அம்மனோட வாகனம் சிங்கம் எழுதுறது மட்டும் இல்ல, அதால பறக்க கூட முடியும். துர்கா முழுக்க முழுக்க சாமி நம்புறவ. அம்மன் அவதாரம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் பண்ணதா அவன் நம்பலாம். ஆனா நான் ஒரு லாயர், எதையுமே லாஜிக்கலா யோசிக்கிறவன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு ஹிடன் சீக்ரெட் ஒன்று இருக்கு. அந்த சீக்ரெட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இதை நான் உறுதியா நம்புறேன். சேகர் சாகாம இருந்திருந்தா நந்தினி மேடம் அவனை என்கொயரி பண்ணி எல்லா உண்மையும் வாங்கியிருக்க முடியும். அந்த டைம்ல அந்த சீக்ரெட் என்னன்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு இப்போ வழி இல்லாம போயிடுச்சு. உண்மை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? ஒரு நாள் கண்டிப்பா அது வெளியே வந்தே தீரும். ஐ மீன், அந்த சீக்ரெட் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு சேகர் என்ன கிரைம் பண்ணான்றதும் அவனுக்கு துணையா இருந்தது யார் யாருன்னு எல்லாமே நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா தெரிய வரும். என்ன பெரியப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதான்ப்பா, சரிதான். என்ன மறுபடியும் நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க? சின்னையா, மேடம் என்ன சொல்றாங்கன்னு நாங்களும் கேட்போம்ல. ஸ்பீக்கர்ல போடுங்க. சரி. ஹலோ மேடம். அசோக், இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னாச்சு மேடம்? இப்பதான் ஜூல இருந்து எனக்கு கால் வந்தது. ஜூல இருந்து சிங்கம் தப்பிக்கவே இல்லையா? மேடம் என்ன சொல்றீங்க? புரியல. அங்க ஏதோ ஒரு புதர்ல மறைஞ்சிருந்ததா. நைட் அவங்க சரியா கவனிக்காம கூண்ட மட்டும் பார்த்துட்டு பதட்டத்துல சிங்கம் தப்பிச்சிட்டதா மீடியாக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்க. மேடம், அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த சிங்கம்? ஹாஸ்பிட்டலுக்கு சிங்கம் வந்தது நிஜம். அது சேகரை அடிச்சு கொன்னதும் நிஜம். ஆனா
இதுக்கு பின்னால யார் இருக்காங்கங்கிறது தான் புரியல. எனக்கு தலையே சுத்துது அசோக். சரி அசோக், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்போ ஒத்துக்கிறீங்களா சின்னையா? நிச்சயமா சிங்கம் வாகனி அம்மா தான் சிங்கம் வாகனத்தை அனுப்பிதான் அவனை கொண்டு இருப்பா. இப்போ கூட நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. எப்படியும் நந்தினி மேடம் இந்த கேஸை விட மாட்டாங்க. தோண்டி துருவி மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்லுவேன், என் கிரேட் கிரைம் இஸ் ஹிடன். அந்த உண்மை இல்லைன்னா அந்த ரகசியம் ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். இறந்து போன சேகர் வெறும் ஒரு அம்புதான். அவனை ஏவி விட்டவங்க ஒரு நாள் மாட்டுவாங்க. சின்னையா, சிங்கம் செவுத்துல ஆரம்பம்னு எழுதிட்டு போயிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அடுத்து சிங்கம் வாகினி அம்மனோட குறி சேகரை ஏவி விட்டவங்களா தானே இருக்கும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. நான் கிளம்புறேன். சும்மா இங்கே சுத்திக்கிட்டு போலாம். ஏய், கதை எப்படி இருக்கு? கதையா? ஆமா, இது ஆரம்பம் தாண்டி. மறுபடியும் ஆரம்பமா? ஆமா, நான் இந்த கதையோட ஆரம்பத்தை பத்தி சொல்றேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஒரு கதைக்கு அதானே வேணும். ஏய், நிஜத்துல நடக்கிறது கதைன்னு சொல்றியா? ஆமா, நிஜமா இருந்தாலும் எனக்கு இது கதை தான். கனகா துர்காவின் காவு வாங்கும் படலம். எப்படி இருக்கு டைட்டில்? சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள். ஏய் கனகா, கொலவியில ஆரம்பிச்சு இப்ப சிங்கத்துல வந்து நிக்குது. இப்படியே போனா டிஆர்பி எகிரிடும். என்னது? சரி, ஹார்ட் பீட் எகிரிடும். இந்த பாராட்டலாம் நீ ஏத்துக்க. வித் பிளஷர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். வெல்கம். என்னங்க, எங்க அந்த நந்தினி அந்த சேகரை டார்ச்சர் பண்ணி நமக்கு எதிரா அவனை வாக்குமூலம் கொடுக்க வச்சிருவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எப்படியோ செத்து ஒழிஞ்சான். இனிமேலாவது நாம எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அவன் நம்மள காட்டி கொடுக்கலனாலும் நந்தினிக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மட்ட சேகர் செத்துட்டான உடனே நாம தான் அவனை ஆள் வச்சு கொண்டு இருப்போன்னு நம்ம மேல சந்தேகம் அதிகமாயிடும். அப்பா,
நல்ல வேலை, ஜூல இருந்து தப்பிச்ச சிங்கம் அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. அக்கா சொன்ன மாதிரி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், அந்த சேகர் அடிச்சு கொன்னது ஜூலேருந்து வந்த சிங்கம் கிடையாது. அந்த நந்தினி சொன்னதை நீ மறந்துட்டியா? என்ன சொல்றீங்க தம்பி? வந்தது ஒரிஜினல் சிங்கமா இருந்தா சுவத்துல இனிதான் ஆரம்பம்னு எப்படி எழுதி வச்சுட்டு போகும்? சித்தப்பா, ஏதோ அம்மாவும் சித்தியும் நடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டேய், நான் உள்ளது தான் சொன்னேன். அது தப்பா? அப்போ அவனை அடிச்சு கொன்னது சிங்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீ ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அது ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு மட்டை சேகரை அடிச்சு கொன்னுருச்சான். இப்படி எதுவுமே நடக்கல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அண்ணி, நம்ம மேல சந்தேகமும் வரக்கூடாது, மட்டை சேகரம் சாகணும். அதுக்காக அண்ணன் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இந்த சிங்க மேட்ரு. ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்சிடுச்சுன்னு நியூஸ் கிடைச்ச உடனே டக்குன்னு அண்ணன் யோசிச்சு ஒரு பிளான் போட்டாரு பாருங்க. அங்கதான் அண்ணனோட கெத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீ ஜமீன் மூளை இல்ல. டக்குன்னு சிங்கம் கெட்டப்ப போட்டு ஆளுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவன் கதையை முடிச்சிட்டு தில்ல செவத்துல இனிதான் ஆரம்பம்னு எழுதி வச்சுட்டு வர சொல்லியிருக்காருன்னா அப்போ எங்க அண்ணன் கெத்து தானே. என்னங்க, அப்படியாங்க? இதெல்லாம் உங்க வேலையா? எங்க கிட்ட கூட சொல்லவே இல்ல. அக்கா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லலான்னு இருந்திருப்பாங்க இல்லையா பெரியவரே? அப்பா, சிங்கம் கொன்னுட்டு எப்படா இனிதான் ஆரம்பம்னு எழுதிருக்குன்னு நந்தினியவே குழப்பி விட்டீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்கப்பா, நீங்க வேற லெவல் பாணிக்க. ஏய், இப்படி ஆளுக்கு கதை சொல்றது நிறுத்துறீங்களா? நேத்து நைட்டு கூட நான் சேகர் கிட்ட போன்ல பேசினேன். என்னங்க சொன்னா? என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நந்தினி மேடம் என்ன பண்ணாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட வாங்க முடியாது. என்ன நம்புங்க ஐயா. சேகர் எனக்கு நம்பகமான ஒரு ஆளு. நந்தினி என்கொயரி பண்ணப்ப கூட அவனை நினைச்சு எனக்கு துள்ளியும் பயம் இல்லை. எனக்கு தெரியும் அவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான்னு. நந்தினி அடிச்ச அடிய தாங்கிக்கிட்டவன், பாட்டில உடைச்சு தன் கைய கிழிச்சுக்கிட்டவன், அவனை எதுக்கு நான் கொலை பண்ணணும்? ஆக்சுவலா அவனை அங்கிருந்து தப்பிக்க வைக்க தான் நான் முயற்சியே பண்ணேன். ஆனா அப்பதான் அதுக்குள்ள அவன் சிங்கம் அடிச்சு செத்துட்டான்னு நியூஸ் வந்துச்சு. ஆனா அதை நான் நம்பல. அப்பதான் நந்தினி போன் பண்ணி சிங்கம் ஜூல இருந்து தப்பிக்கலன்னு சொல்றா. அப்படின்னா மட்ட சேகர கொன்னது யாரு? யாரு? நீங்க சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நான் அவனை கொல்லல. என்னங்க, அவனை சிங்கமும் கொல்லல, நீங்களும் கொல்லலனா அப்போ யாருங்க அவனை கொன்னு இருப்பா? எனக்கு என்னமோ இது எல்லாமே துர்காவோட வேலைன்னு தோணுது. அப்பாடா, இப்பதான் மாமா பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. ஏய், அது எப்படி நீ சொல்ற? அது இவர் வேற நடுவுல. அது வந்து துர்கா நம்ம வீட்ல சிம்மவாகினி சிலைய வச்சு பூஜை பண்ணால, நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் வராம தடுக்க அந்த பூஜைய பண்ணதா சொன்னாலே. வெளிய சுத்திக்கிட்டு இருக்கிற சிங்கம் காணா போகுது. அந்த சிங்கம் எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு நம்ம சம்பந்தப்பட்ட ஆளை கொல்லணும்? அதனாலதான் இது துர்காவோட வேலைன்னு சொல்றேன். ஏண்டி, சிங்கத்தை ஏவி விடுற அளவுக்கு துர்காவுக்கு பவர் இருக்கா என்ன? அத்தை,
கோகிலாமா ரூமுக்குள்ள கொண்டு போன பார்சல் பெட்டியவே அவ காணாம மறைச்சிட்டா. அவங்க கையில இருந்த கருமாதி பத்திரிகையே திருமண முறிவு பத்திரிகையா மாத்தினவ. சிங்கத்தோடது ஒன்னும் அவளுக்கு பெரிய விஷயம் இல்லையே. அப்போ சுவத்துல ஆரம்பம்னு எழுதுனது? அத்த, அத வச்சும் தான் இத்தனையும் துர்காவோட வேலைன்னு சொல்றேன். இனி ஆரம்பம்னு நமக்கு தான் செய்தி சொல்றா. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, இவளுக்கு துர்காவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல. நம்ம கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இங்க நடக்கிறது எல்லாமே அவகிட்ட போய் சொல்றது இவதானே. ஏண்டி வீணா, அப்படி அடி. பேச்ச தசை திருப்பாதீங்க. வீணாவை நான் நம்புறேன். என் மனசுல ஓடுறதான் வீணாவும் சொல்றா. அண்ணே, அப்ப இனிதான் ஆரம்பம்னா நம்மள ஒருத்தரா பலியாக்க போறாளா? என்னங்க, அவ ஏதோ மந்திரம் மாயோன்னு கத்துக்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. நம்ம வீட்ல நம்மள வச்சுக்கிட்டே பூஜை பண்றா. இவள நம்மளால எப்படிங்க சமாளிக்க முடியும்? அண்ணே, எனக்கு தெரிஞ்சு துர்காவை கண்ட்ரோல் பண்ற சக்தி காலன் சாமி கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கண்ணே. கோகிலா இங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்டயும் பேசிட்டேன்டா. சாமி என்னப்பா சொன்னாரு? ஐயா, நீ எதையுமே சொல்ல தேவையில்லை. எல்லாத்தையும் நான் என்னோட ஞானத்தால உணர்ந்துகிட்டு தான் இருக்கேன். நீயும் உன் குடும்பமும் துர்காவால எப்படி சிக்கி சிதிலமாயிருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவளால சோதனைகளை நீ மட்டும் சந்திக்கல, நானும் தான். துர்கா உன்னோட எதிரி மட்டும் இல்ல, அவ எனக்கும் எதிரிதான். என் வாழ்க்கையவே பணயம் வச்சு நான் கத்துக்கிட்ட மாந்திரிக சக்திக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம ஆக்கிட்டா. துர்கா அப்படி ஒரு அதீத சக்தியோட திரும்பி வந்திருக்கா. அவளை அழிக்கணும்னா சாதாரண காலனா வந்தேன்னா என் உயிரையே என்னால காப்பாத்திக்க முடியாது. அவளை நான் இன்னும் அதீதமான சக்திகளை எனக்குள்ள உருவேத்திக்கிட்டு இருக்கேன். ராத்திரி பகல்னு பார்க்காம தியானத்திலையும் யாகத்திலையும் இருக்கேன். என்னையே நெய்யா உருக்கி நான் காளி மாதா கிட்ட வரம் கேட்டுட்டு இருக்கேன். வரம் கிடைச்சதும் ஆத்ம பலம் நிறைஞ்ச காலனா அந்த துர்காவை அழிக்க வருவேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு செய்யாத. எல்லாம் தயாரானதும் நானே உன்னை கூப்பிடுறேன். இப்ப நீ கிளம்பி போ. சரிங்க ஐயா. அண்ணே, காலன் சாமி பவரை ஏத்திக்கிட்டு வர்ற வரைக்கும் துர்கா நம்மளெல்லாம் விட்டு வைப்பாள்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, துர்காவுக்கு எதிரா நம்ம உடனே களத்துல இறங்கணும். ஆமாங்க, அதுக்குள்ள நம்மள துர்கா ஏதாவது பண்ணிட்டானா? ஆமா பெரியவரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த துர்கா கோகிலாவை மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்டா. அடுத்து அந்த சேகர் செத்துட்டான். அவ யார என்ன பண்ணுவான்னு ஒண்ணும் புரியல. ஆமாங்க, இன்னைக்கு ஏதாவது பண்ணணுங்க. சேச்சே, அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டுதான் இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருச்சு. அதோட துர்கா முன்ன மாதிரி பொட்டி பாம்பா இல்லாம அடிப்பட்ட பாம்பா சீறிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இப்பவே அவசரப்பட்டோம்னா அது ரொம்ப தப்பாயிடும். இத பாருங்க, எது பண்றதா இருந்தாலும் சரியா பண்ணணும். நீங்க சொல்றதும் சரிதானே. ஆனா திரும்பியே வர முடியாதபடி துர்காவை கொன்னு எரிச்சு அவளோட சாம்பலை ஆத்துல கரைக்கணும்னு. ஏய்,
இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணி நாம மாட்டிக்க கூடாதுன்னு தான் அவசரப்பட வேணான்னு சொல்றேன். புரியுதா? அண்ணே, இதுல என்ன மாட்டிக்க போறோம்? டேய், துர்காவை கொன்னு எரிச்சிட்டோம்னா யாருக்கும் தெரியாம போயிடும் நினைக்கிறியா? இப்ப அசோக் முன்ன மாதிரி இல்ல. அவனுக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த நேரத்தில் அவ காணாம போயிட்டான்னா முதல் சந்தேகமே நம்ம மேலதான் விழும். நாம எப்படியும் மாட்டிப்போம். அண்ணே, நம்ம மாட்டிக்கவும் கூடாது. ஆனாலும் அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய், ஏதாவது பண்ணணும்னா என்னடா பண்றது? துர்கா சாகணும். ஆனா அதுல நாம யாரும் மாட்டிக்க கூடாது. துர்கா செத்த மாதிரியும் இருக்கணும், அது ஒரு விபத்து போலவும் இருக்கணும். அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கே பண்றேன். அப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா? அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்க, துர்காவோட மரணம் தானா நடந்த மாதிரி இருக்கும். அவளோட மரணத்துக்கு யாரும் காரணம் இல்ல, விதி வந்து செத்துட்டான்ற மாதிரி இருக்கும். ஐடியா என்னன்னு சொல்லு. சரியா வருமா வராதான்னு நான் சொல்றேன். பிளாக் மாம்பா. புரியலையா? ரெட் பிளட் டார்க் டெவில். அப்படின்னா? சொல்றேன் சித்தப்பா. பிளாக் மாம்பா, ரெட் பிளட் டார்க் டெவில்ன்ற பேர்ல கொலகார கூலிப்பட கும்பல் இந்த டார்க் நெட்ல இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எந்த ஊரு, எந்த நாடு, அவங்க பேர் என்ன, அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளை பத்தின எந்த டீடைல்ஸும் அவங்களுக்கும் தெரியாது. ஆனா நம்ம சொன்ன ப்ராஜெக்டை மட்டும் அவங்க கரெக்டா சொன்ன டைம்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. இது பாரு, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் சொல்லக்கூடாது. வேலையை கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிப்பாங்களா? அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அப்பா, உங்களுக்கு டார்க் நெட்டை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி கேக்குறீங்க. டார்க் நெட் டெரரிஸ்ட் யூஸ் பண்றது. அந்த மாதிரி ஆளுங்க தான் அதுல மெம்பரா இருப்பாங்க. நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீலர் இருப்பாங்க. அவங்கள புடிச்சிட்டா அவங்க மூலமா நாம அந்த கும்பலை கான்டாக்ட் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் மட்டும் அனுப்பி வைப்பாங்க. களத்துல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு எங்க இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு, யாரு சொன்னாங்க அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே தெரியாது. டேய், இந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாடா? அதே மாதிரி தான் சித்தப்பா. ஆனா அதை விட அப்டேட் வெர்ஷன். பணத்துக்காக எந்த வேலையும் செய்வாங்க. அப்புறம் என்னன்னா யோசிக்கிறீங்க? அர்ஜுனும் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றான். அவங்க கிட்ட துர்கா கதையை முடிக்க சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சலானே. என்னங்க, எனக்கும் ஜனா தம்பி சொல்றதுதான் சரின்னு தோணுது. இன்னைக்கே முடிச்சிடலாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். பண்றா.